சிக்கன் ரெசிபி வெள்ளை சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, சப்பாத்தி, தோசை, அட 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 எல்லாத்துக்கும் செம்ம மேட்சாக இருக்கும். இந்த சிக்கன் ரெசிபியை உடனே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா கெட்டியாக ஒரு 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை பொறுமையாக கையிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், நாம் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துடலாம். கூடவே அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கழுவி இதில் ஊற்றிடலாம். இப்போது நாம் சேர்த்துருக்க மசாலா பேஸ்ட் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் வரவே கூடாது. இப்போ இதை 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கியாச்சு. 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கசூரி மெத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டை இந்த டைமில் சேருங்க, முன்னாடியே சேர்த்துடாதீங்க. இந்த டைமில் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரே வேற லெவலில் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தக்காளி பேஸ்ட் இப்போ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் கொத்தமல்லியோட தண்டை பொடியாக நறுக்கி அப்படியே தூவன மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 இல்ல 6 பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க சிக்கன் மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக ஸ்லைசஸாக நறுக்கின இஞ்சியை அப்படியே தூவி விட்டுடலாம். மறுபடியும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை அப்படியே தூவி விடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைசியான ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி ரெடி.